கேட்டேடா இங்கே பார்த்தேடா அங்கே எதையோ நினைச்சு எதையோ வீட்டுக்காரி செஞ்ச வேலையை பார்த்தீங்களா? உங்களுக்கு எவ்வளவு லட்சணம் ஆண்டவர் நல்ல முகத்தை கொடுத்து நல்ல கண்ணை கொடுத்து நல்ல காதல் அருமையான வாயை கொடுத்து நல்ல ஒரு உடல் அமைப்பை கொடுத்து இதுக்கு மேலேயுமா உலகத்துல ஒரு பொம்பளை லட்சணமா வேணும்? உங்க வீட்டுக்காரி என்ன செஞ்சாரு நீங்களே மனசு தாங்க மாட்டீங்க. உங்களுக்கு துரோகம் பண்றாரு, அது உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு எந்த குறையும் இல்ல, நல்ல குறையா தெரியுது. தாத்தாதே ஆனா உங்களுக்கு துரோகம் பண்றாரு. நீங்க எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிருக்கீங்க. அவர் காலம் போன ஒரு சரக்கு வேணுன்றாரு. சரிடா தாத்தா உங்களுக்கு செய்து நீங்க போயிட்டா அந்த புள்ளக்கட்டு கருப்பா இருக்கால, புள்ளக்கட்டு கருப்பை வளர்க்கறோட கொல்லப்புறமா வந்து கொல்லப்புறமா போயிடுவா. எப்பயுமே புள்ள வளர்க்கமா எங்க போடுவா? கொல்லப்புறத்துல போட்டு போவா. ஆமா
போட்டுட்டு என்னடா சொல்ற? ஆமா அது மட்டும் கிடையாது மாமி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி என் தோப்புல பிறந்தாள் வாங்கி கொடுத்தா சுங்குடி புடவை. சுங்குடி புடவை உங்க வீட்டுல இருந்து கொடுத்து விட்டாங்கல்ல அந்த சுங்குடி புடவைய தாத்தா ஊட கிழிச்சு கிழிச்சுட்டாரா? அங்க வாதிய கொடுத்துட்டாரு மாமி. பாதி பீரல்ல இருக்கு பாதி அங்க இருக்கு கருப்பாய் வீட்டுல இருக்கு. நாம கொடுத்து விட்டாரு மாமி. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க கூட வந்து சேலையை தூக்கி பாருங்களேன். இல்ல பீரோல வச்சிருக்கிற சேலையை தூக்கி பாருங்க கிழிச்சிருப்பாரு. தாத்தா தாத்தா ஒரு கற்பிணியே மறுபடியும் ஏமாந்துடாதீங்க. என்னடி குறை வச்சு உனக்கு என்னடி துறவு பண்ண? இந்த கிழவனுக்கு இப்படி முன்னாடியா நிறுத்து. நான் என்ன நினைச்சு பாரு. பாருங்க போனையில போன இடத்துல பாருங்க திரும்பி வரணும். வரவிட்டு முத்தையை வெளித்தள்ளிட்டு ஐயங்கார் அனைத்து குழந்தையும் படுத்து திருப்பி நான் ஊத்தினேன். நேற்று முத்தையை சொல்லிருக்கேன். சின்ன பையலா இருந்தேன். நம்ம ஊத்துற கஞ்சி பூரா குடிப்பேன். நம்ம கொடுக்குற இட்லியை பூரா தின்பேன். நீ வாழைப்பழம் கொடுப்ப, அப்படி நான் இட்லி கொடுப்பேன். நல்லா இருடி நம்ம ரெண்டு பேரும் குடிச்சு போனோம். அவனுக்கு பிடிக்கல. இருபேருக்கு சந்தையில்
மாமி அவர் தூக்குடி என்றால் என்னடா சொல்றீங்க? மாமி தாத்தா இப்படியா தாத்தா இல்லையா மாமி நான் உங்களுக்கு வார்த்தை கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லித்தானே நான் சொன்னேன். இனிமேல் எந்த விஷயமா உங்ககிட்ட சொல்லுவேன்னா தப்பா சொல்லிட்டு இருக்காரடா. உங்களை தப்பா சொல்றாரா? இல்ல மாமி நீங்களே சொல்லுங்க. எந்த ஆம்பளையாவது இந்த விஷயத்தை சொன்னா ஒப்புக்குவாங்களா? எனக்கு வயிறு எது பத்தி எழுதிட்டு தம்பி எவ்வளவு வருது. சத்தியமா துண்ட போட்டு தாண்டிவே இல்லேன்னு சொல்லி தாத்தா என்ன சொன்னாங்க? சொன்னாரு படுக்கலங்கிறடா. படுக்கலையா? சத்தியமா சத்தியமா அவங்க படுக்கல நான் பார்த்தேன். அண்ணா இதுல விடுங்க. அங்கே தெரியல மத்தியில தெரியுதா மாதிரி இங்க வர முன்னாடியே சரி விடுப்பா அண்ணா ஏய், படுக்க இங்க படுக்க வரல தெரியுதா சட்டி சட்டி. ஏய் சட்டி நீங்க இருங்க மாமி, நான் சொல்றேன். இந்த சேட்டு கோயிலுக்கு ஒண்ணுமே புரியாது. தாத்தா 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 உங்க வீட்டுல இலை வந்து இலை வந்து வச்சு கிளம்பி அம்மா மேல சென்ற பாருங்க லோகிதாசன் 68 இறந்து விட்டார். உத்தரவு கொடுத்தாரு 68
பணமா போயிடுது. குழந்தைகளோட பெற்றெடுத்துக்கலாம். பணத்தை சம்பாதிக்கணுமா? இங்க அகத்தூர் வேற யார் பாப்பா? யார் பாப்பா? மன்னவன் யாரறிவா
எங்க சட்டி எங்க இருக்காரு. சட்டி ஐயா முத்தம் தெரிந்து விட்டேனே. என்ன அழுற? அக்கவாரி பிள்ளையோட பெத்துக்கடா. காசு வாங்க முடியுமா? காசு வாங்க முடியுமா? காசு வாங்க முடியுமா? பிள்ளை போல பெத்துக்கலாம், காசு கூட வாங்க முடியுமான்னு கேட்கிறீர்களே. நீங்களும் ஒரு பெண் தானே. பெற்று வளர்த்த பிள்ளைகளை அருமை தெரியும். உங்களுக்கு பெத்தவங்க பிள்ளையோட அருமை தெரியுமா? அதை என்ன சொல்ற புரியுதா? புரியுதா தப்பு? புரியுதா? எனக்கு இப்பயே பிள்ளை வேணும். கொடுங்க. 28 நாளையில நம்ம 2 பேரும் ஆம்பளை இது என்ன பிரமாதா? ஒரு அரை மணி நேரம் டைம் இருக்கு. 4 பேர் மோச்சாலையில நாங்க தான் இங்க வாங்க. அரிய சட்டி போய். அப்பனா குழந்தையில இருந்து குட்டிக்காமியா? சரி, குழந்தையில இருந்து குட்டிக்காம பிள்ளைலாம் விளையாட நல்லா குடிங்க. குழந்தையில இருந்து குட்டிக்காம வச்சிருக்காங்க. ஏடி வெடி வெடி ஏடி நோ கேட்டே இதை எந்திரிக்க முடியல உடம்புக்கு உலகா இருக்கு. அண்ணே இந்த உலகத்தை கழிச்சு மாட்டேன். அடுத்த முறை தெரியுமா பெருக்கணும் முத்தம் பெருக்கணும் இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? உலகில் தீர்க்கும் உள்ளம் நல்லா பெருக்கிட்டாங்க. ஆமா. அப்புறம் பண்ணிடுவா இதை என்ன செய்யுது? ராசாத்தி எல்லாம் சொல்ற வேலையை அப்படியே செய்வா ஆமா. என்னடா சொல்ற இதை எங்க போட? வேலைக்காரன் கேட்கறான் பாருங்க ஏன் தலையில போடுறான் உனக்கு கிடைக்கிறேன் 2000 ரூபா அதற்கிற 3000 ரூபா ஆக்கிற 7000 ரூபா நான் விட்ட மகன் அங்கே இருக்கின்றான்.
ஒரு நாள் இரவில் பகல் போல் நிலவு கனவிலே தாய் வந்தாள். ஒரு நாள் இரவில் பகல் போல் நிலவு இந்த வேலையெல்லாம் இப்பொழுது நான் செய்து முடிப்பது. நான் என்ன செய்வேன் மகனே, நான் என்ன செய்வேன்? காண போன பாலமா
தாத்தா ஊடால மீனா போட்டானா மீனாவா? மீனா வரல. ஏய் பிராமண அடத்துல மச்சக்கோளம் வரலாமா அலிடா யார் அலி? யார் அலி? அலிடா போற தலைக்குவா? ஆனா கைவிடாம கைவிடாம கால்படாம அடிக்கணும் கை படாம காலு படாம அதுக்கானே எப்படி அழிக்கிறான்னு நீ மட்டும் பாருங்க நல்லா பாருங்க. போலத்து தானே அழிச்சேன் இப்ப வரது பார்த்தோம். இல்ல அழிச்சாலும் போறேன் விடு சாந்தி சாந்தி அடுத்து வேலைக்கு இருக்கியா வேலை இருக்கிறது மேல மனசுல தோன்று பதிங்கள் நிலைத்துவா சரி தாத்தா. உரம் உலக்க எல்லாம் உரமா எடுத்துட்டு வரா பச்சளத்துக்கு நெல்லு குத்தணும் சரி. தாத்தா உலகே தூக்கிட்டு வரா தாத்தா வந்துட்டியா? அது கொட்டையில வரடி கொடு. நல்ல கொட்டையில வரடி இந்த வேலைகளை உங்களுக்கு செய்து பழக்கம் இல்லையா? தாத்தா, ஏண்டா இந்த வேலைகளை வேலையை செஞ்சு பழக்கம் இல்லையா? அதெல்லாம் நீங்க ரெண்டு. முதல்ல நடந்து போயிட்டா நீங்க ஊத்துறீங்களா? ஆனா ஊத்துங்க. விவசாயிகளுக்கு போது அதான். தெரியாத வேலையை சரி. சொல்லி கொடுக்கும் போது வேலை வாங்கணும் சரி தாத்தா. யாரு? சத்திய சரி. நீ சாட்சி கேட்டு போட்டவன் ஆமா. உலகே கூப்பிடாது இவருக்கெல்லாம் கொடுத்த மாதிரி ஓரல் என்ன பார்க்கணும்? சாந்தி 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 நான் புத்தரை பார்த்துக்கடி அதுக்காடி நல்லா பாருங்க. குத்துமா நான் புத்தரை பார்த்துக்கிறேன் நான் பார்த்து குத்துமா நல்லா குத்துமா எப்படி குத்துவேன் நான் குத்தினேன்டா அரிசி இழுத்துட்டு வெளியே கப்பு வாங்கிடுவேன் அம்மா அந்த கப்பு குத்துனா சீக்கிரம் குத்துமா அவசரத்தை பாரு. இந்த உரல்ல கரெக்டா சரியா உலக்கே போறவள ஏய் சண்டி பாரி குத்துறே பாரி குத்துறே பாரி நோகுடி ஒரு கையினால் பாடமுதோ உண்டிருத்த இருடையினால் நெல்ல கொண்டா எல்லை விதிவசமோ ஒரு கையினால் பாடமுதோ உண்டிருத்த
எனக்கு பிடித்து விட்டேன் சாமி. என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? அரிசி வேறு, உமி வேறு, தமிழ் வேறு, உமி வேறு, வேறுவதாக ஒழிச்சு பச்சாத்துக்கு எச்சரிக்கையான வெங்காயம் கொண்டாலும் சொல்லப்படணும். ஆகட்டும் ஐயா. குழந்தை என்ன யார் சொன்னா? என் குழந்தை யோகராஜன் இறந்து விட்டான் என்று அசலாத் வைத்தியர்கள் சொன்னார்கள் ஐயா. ஒரு குழந்தை எரிப்பாயோ பிறப்பாயோ நான் எனக்கு இரையாக்கா எனக்கு தெரியாது. பொழுது பிடிப்பு ஒன்று சேராங்க. வரவழையால் 1000 மீனர்கள் வந்து விடுகிறேன் ஐயா. மாடங்கள் தோறும் திருவிழா கேட்டு ஆகட்டும் ஐயா. நான் பெற்ற மகனுக்கு யோகராஜா, நம்மை அழைக்க வந்த வேதியை ஒருத்தர் முடித்து விட்டார் மகனே. இப்பொழுதே நான் வருகிறேன். சட்டம் புற மகனே, சட்டம் புற இப்பொழுதே வருகிறேன். Yeah.
செய்துவிட்டு முடிவெடுத்து